Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. Blessing on the bread. அப்பத்தை ஆசீர்வதித்த திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். and forgive us for debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன் என்பதே. and lead us not the temptations but deliver us from the evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Ezekiel 18th chapter verse 1 to 32. எசேக்கியேல் 18 அதிகாரம் 1 முதல் 32 வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் the word of the Lord come unto me again saying. வசனம் 2. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்கிறது என்ன? What man he that he used this proverb, conquering the lands of Israel, saying, the fathers have eaten sure grapes, and the children's teeth are the sed and the earage. வசனம் 3. இனி இஸ்ரவேல் இந்த பழமொழி சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். as I live, said the Lord God, he shall not have occasion anymore to use and this proverb in Israel. நான் என்ன பண்ண, ஒரு நாள் எங்கள் வீட்டில் திராட்சை காய் அது பழம் மாதிரியே காட்டுச்சு. அதை நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் பாஸ்டருக்கு, அதை முதல் பலனை எங்கள் பாஸ்டருக்கு என்னோடய பர்த்டே டைமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவர் அதை சாப்பிட்டுட்டு, இது காய்ப்பா, இதை போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கியா அப்படின்ட்டு. நான் இதை சொல்கிறாரு கடவுள், அது ஒரு பழமொழியாக இஸ்ரவேலுக்கு இருந்திருக்கு, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்கன்றதை அவர் சொல்லுவார். வசனம் 4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். உலகத்தில் இருக்க அத்தனை ஆத்துமாக்களும் அவருடையது.
தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவோ என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும். தகப்பன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அப்படி இருக்கும் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. மீதி எந்த ஆத்மாவாக இருந்தாலும் பாவம் செஞ்சிருச்சுன்னா அது அந்த ஆத்மா செத்துரும் அப்படின்றத சொல்கிறாரு. Behold, all the soul are many. As the soul of the fathers, so also the soul of the Son is a many. The souls that an sin, it shall die. வசனம் 5. அப்போ அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. வசனம் 5. ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையே நீதியும் செய்து. But if you man and be just and do that and which is an lawful and right. வசனம் 6. மலைகளின் மேலே சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்தாமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடு சேராமலும் and hate and not eaten up and the mountains nature hate and lifted up is an eyes to the idols of the house of the Israel. Nature hate defall and is an neighbor's wife. Nature hate come near to the man shorters woman. வசனம் 7. ஒரு வேளை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கானவனுக்கு அடமானத்தை திரும்பி கொடுத்து தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து and hate and not an oppressor any but hate and destroy to the debtor. These pledge hate and supply no need by the visualness. Hate and give is the bread to this hungry and hate and cover the naked with and garments. வசனம் 8. வட்டிக்கு கொடாமலும் போலீஸை வாங்காமலும் நியாயத்திற்கு தன் கையை விலக்கி மனிதர்களுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. He that and hate and not and give for upon usury, natural hate and take and any increase, that hate and withdrawn his hands from the iniquity, hate and executed true judgments, but when man and man. வசனம் 9. என் கடனாளிகளின்படியே நடந்து நியாயங்களையே கை கொண்டு உண்மையாய் இருப்பவனாகி அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Hate and wicked in many statutes, and hate and keep my judgments to the deal. Truly he is unjust, he shall surely live, said the Lord God. வசனம் 10. ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனுமானும் மேற்சொல்லிய கடமைகளின்படியே நடவாமலும். If and he budgets a son's and that is an robber, here the shoulders of the behold, and that and the like to the any ones of these things. வசனம் 11. இவைகளிலே ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேலே சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி and that and doth not any those duties, but an heathen hate and eaten upon the mountains, and the default is a neighbor's his wife. வசனம் 12. சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாய் இருந்து அடமானத்தை திரும்பவும் கொடாமல் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து. He hate and oppressor this poor and the needy, hate and the spoiler by the visualness, hate and not restored the pledge, and hate and lifted up is an eyes to the idols, hate commitment a abomination. வசனம் 13. வட்டிக்கு கொடுத்து போலியாசை வாங்கினாலோ அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. அந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். Here and given for upon usury,
and hate and take an increase, shall hate turn live, he shall not live. He hate and done all those and abominations, he shall and surely die. His and blood shall and be upon him. வசனம் 14. பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தன் அவைகளின்படியே செய்தபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து now and lo, and if you beget a sons that and said all his father's sins which and he hate and done and the considers and the don't not and such like. வசனம் 15. மலைகளின் மேலே சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் that and hate not and heat and upon the mountains natural hate lifted up his eyes to the idols of the house of the Israel hate and not and defer his and neighbor's house neighbor's wife. வசனம் 16. ஒருவனையும் ஒடுக்காமலும் அடமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை வசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திர தரிப்பித்து natural hate and obsessed any hate and not and withhold the pledge natural hate and supply by the weakness but and hate and give ease and bear to the hungry and the hate and covered the naked with the garments. வசனம் 17. சிறுமியானவனுக்கு நோவு உண்டாகாதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியும் போலியாசையும் வாங்கி இருந்து என் நியாயங்களின்படியே செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைப்பான். that and hate and taken up is and had from the poor that and hate and not and received usury never increase hate executed my judgment hate and wicked in my statutes he shall and not and die for this infinity of his fathers he shall and surely live. வசனம் 19. அவன் தகப்பனே என்றால் கொடுமை செய்து சகோதரனையே கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். as for his and fathers because he should carefully appreciated supply his and brother by the wickedness and did and that which is not good and among these people lo him and he shall and die him is infinity. வசனம் 19. இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையோ என்று நீங்களும் கேட்டாள். குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படியே செய்வதனால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். see he we don't not the son bear the iniquity of the father when the son hate and done that and which is lawful and the right and the hate and keep it all my statutes and hate and done them he shall and surely live. வசனம் 20. பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தையும் சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேலே தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான் இருக்கும். the soul that and sinneth it shall die, the son shall not bear the iniquity of the fathers, neither shall and the father bear the iniquity of the son. The righteousness of the righteous shall be upon him, and the wickedness of the wicked shall be upon him. வசனம் 22. மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானாயில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. But if the wicked will and turn from all his sins that he had committed and keep all my statutes and do that I which is unlawfully full and right he shall and surely live, he shall not die. வசனம் 22. அவன் செய்த எல்லா மீறுதல்களும்
நினைக்கப்படுவதில்லை. அவன் தன் செய்த நீதியிலே பிழைப்பான். All is the transgression that he hath committed, they shall not be and made a man did not unto him is in his righteousness that he hath done he shall live. வசனம் 23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவெனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்ப பிழைப்பது அல்லவே எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Have I any pleasure at all that the wicked should I die? Said the Lord God, and not and that he should turn from his own way and live. வசனம் 24. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வான் ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துன்மார்க்கத்திலையும் அவன் செய்த தன் பாவத்திலையும் சாவான். But when this righteousness is turned away from his righteousness and committed iniquity and does according to all the abominations that the wicked man and done, shall he live all his unrighteousness that he hath done shall not be and made in his own trespass that he hath and trespass it, and in these sins that he hated sinned in them shall and he die. வசனம் 25. நீங்கள் ஆண்டவருடைய வழியை செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரோ கேளுங்கள், என் வழி செம்மையாய் இராதே. உங்கள் வழியின் அல்லவா செம்மையானதாய் இருக்கிறது. Yet he say, the ways of the Lord is not equal. Hear now, O house of the Israel, is not my way equal. Hear not your the way in it unpure. வசனம் 26. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி நீதி செய்து அதிலே செத்தாள் அவன் செய்த தன் நீதி நிமித்தம் அவன் சாவான். When a righteous man and turn away and from his unrighteousness and committed iniquity and death in them, for his iniquity that he hath done shall he die. வசனம் 27. துன்மார்க்கன் தன் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். Again when this wicked man and turneth away from this wickedness that he hath and committed and done that which is lawful and right, he shall and shall live. வசனம் 28. அவன் எச்சரிப்பு அடைந்து தன் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைப்பான், அவன் சாவதில்லை. Because he considered and turned away from all his transgressions that and he hath committed, he shall and surely live, he shall not die. வசனம் 29. இஸ்ரவேல் வம்சத்தாரே ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரோ என் வழிகளை செம்மையாய் இராததே உங்கள் வழிகள் அல்லவே. செம்மை இல்லாததாய் இருக்கிறது. He then said, the house of the Israel, the ways of the Lord is not equal. Whole house of the Israel, are not my way equal, are not here the way is unequal. வசனம் 30. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்கள் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. Therefore I will and judge you, O house of the Israel, every one and according to this way, said the Lord God, and respond and turn yourselves from all your transgressions, so infinity shall not be your ruining. வசனம் 31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும்
Cast away from you all your that is transgressors, whereby you have the transgressor, and make you and a new heart and a new spirit, for where will he die? Ho, house of Israel. வசனம் 32. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். For I have the no pleasure in the death of him that I death, said the Lord God. Wherefore turn yourselves and live. You